நீ ரெடியாட்டியா? சரி சரி, வேட்டி சட்டை கொடு. இன்னைக்கு நீங்க வேட்டி சட்டை போடக்கூடாது. அப்ப சினிமாவுக்கு வேண்டாமா? சினிமாக்கு கண்டிப்பா போறோம். ஆனா நீங்க வேட்டி சட்டை மட்டும் போடக்கூடாது. ஐயோ, அசிங்கமா இருக்கும்ல? அசிங்கமாலாம் இருக்காது. இன்னைக்கு இதுதான் போடுங்க. ஐயோ, இது அதை விட அசிங்கமா இருக்கும்டா. இல்ல, இன்னைக்கு நம்ம சினிமாக்கு போகணும்னா நீங்க இததான் போட்டுக்கணும். ஐயோ, இதெல்லாம் நம்மளால போட முடியாதுமா. போடுங்க. போட முடியாது. போட முடியாதா? ஆமா. அப்ப நீங்களே போங்க சினிமாக்கு. பூச்சிட்டியடா. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் இல்லாம இது 2 கால் வெட்டி நான் போட்டதே இல்லை. இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமாடா? கோவத்துல தாண்டா ரொம்ப அழகா இருக்கு. நீங்க எதுவும் சொல்ல வேணாம். உங்களை பேண்ட் சட்டையில பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறேன். அது தப்பா? தப்பில்லதான். வேணும்னா ரூமுக்குள்ளே போட்டு காட்டட்டுமா? அதெல்லாம் வேணாம். இது சினிமாவுக்கும் போட்டுட்டு வந்தாதான். போட்டுதான் ஆகணுமா? ஆமா. ஐயோ, என் ராசு எங்கன்னே பட்டுட்டு போல இருக்குப்பா. அம்மா, இவதான் ஏதோ ஆசைப்பட்டானா நீயும் சேர்ந்துக்கிட்டு. சும்மா இருங்க. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? யார் இது புதுசா இருக்கு? ஐயா வீட்ல இருக்காரா? ஏன் மரகதான் கண்ணாடி கழட்டி நல்லா தொடச்சு போட்டு பாரு. இது மக ராசுதான். என்ன சோக்கா இருக்கான் பாரு. என்ன கேனச்சிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? என் ஐயா வெள்ளை வெளேர்னு வெள்ளை சட்டைய போட்டுக்கிட்டு வெள்ளை மல்லு வேட்டிய கட்டிக்கிட்டு என் மவராச நடந்து வந்தா அத பார்க்க 1000 கண்ணு போதாதே. சோள காட்டு பொம்மைய காட்டி எல்லாரும் என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? தள்ளுங்க, நானே போய் ஐயாவை பாத்துக்கிறேன். என்னாச்சு பாத்தியா? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இருந்தாலும் ரொம்ப அழகா இருந்ததுல்ல? ஜெயந்தி, இந்தாம்மா இத புடி. எதுக்கு? இன்னையிலிருந்து இந்த குடும்பத்து வரவு செலவு எல்லா பொறுப்பையும் நீ தான் பாத்துக்கணும். இந்த சாவி கொத்து என் மாமியார் எனக்கு கொடுத்தது. அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரியே வாழ்ந்து காமிச்சிட்டேன். அதே மாதிரி நீயும் வாழ்ந்து காமிக்கணும். இந்தா வச்சுக்க. நம்ம குடும்பத்துக்கு எம்மா பெரிய சோதனை வந்தாலும் பரம்பரை பரம்பரையா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம வீட்டு அடுப்பு மட்டும் அணையாம பாத்துக்கணுமா? வர்ற அம்மாவாசை அன்னைக்கு உன் கையாலேயே அரிசி அளந்து போட்டு சாப்பிட வர்றவங்களுக்கெல்லாம் நீயே சமைச்சு போடு. இங்க வரவங்களுக்கு மட்டும்தானா? இந்த ஊருக்கே ஆக்கி போட்டுமா? ஓ, மவராசியா செய்யி. அன்னைக்கு நம்ம ஊர்ல யாரும் அடுப்பு பத்த வைக்க வேணாம்னு சொல்லிவிடுறேன். சரியத்த. இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. என்னைக்கும் எங்களுக்குள்ள எந்த பிரிவும் வராம நீ தான் துணை இருக்கணும். எங்கேயோ கிடந்த என்ன இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் கூட வாழற பாக்கியத்தை கொடுத்துருக்க. காலம் பூரா அவருக்கு பணிவிடை செய்யற புண்ணியத்தை கூட. அவருக்கு எந்த நிலையிலும் எந்த ஆபத்தும் வராம நீ தான் பாத்துக்கணும். சேர்ந்து இன்னும் நல்லா வேண்டிக்க. என்ன அம்சம் பகவானே, உன்னை பார்க்க 1000 கண்ணு போதாதே. இதெல்லாம் பார்க்கவும் ஆத்தாளுக்கு கொடுத்து வைக்கல சேர்ந்து. நான் ஒருத்தன் பழசெல்லாம் கிளறிக்கிட்டு அங்கே யார் சோறு இல்லாமல் இருந்தா உனக்கு என்ன, ஊடு இல்லாமல் இருந்தா உனக்கு என்ன? வசதியான வாழ்க்கை வந்த உன்னை பழசெல்லாம் மறந்துட்ட பாத்தியா? இல்லன்னா அவர் ரொம்ப நல்லவர். நடந்ததுக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் கூட பைத்தியக்காரத்தனமா அவர் கொல்ல பார்த்தேன். மணிமாறன மனசு மாத்திக்க சொல்லுங்கண்ணா. எங்களுக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா? இல்லன்னா அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நாங்க நல்லபடியா வாழணும்னா நீங்க மனசு வச்சாதான் முடியும். ஜெயந்தி, 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 ஒரே சாமி எவ்வளவு நாளைக்கு கும்பிட்டுக்கிட்டு இருப்பேன்? இன்னும் எத்தனை சாமி இருக்கு? என்னாச்சு?
ஒண்ணு இல்ல. ஆஹா, வண்டர்ஃபுல் ஒயிட் இஸ் சிட்டிங். ஒயிட்டி, இன்னைக்கு என் மனசை உன்கிட்ட ஓப்பன் பண்ண போறேன். இது சாதாரண ரோஜா இல்லை, ஸ்பெஷல் சாதா. இதை நான் உங்ககிட்ட கொடுத்த உடனே உன்னோட இதயத்தை நீ எனக்கு கொடுத்துருவ. அப்புறம் என்ன? அந்த 3 அண்டங்காய்க்கும் அடிக்க போறேன் பாரு. 1 ரூபா விட்டு ரோசா ஃப்ளவரே ராசகுமாரி ஆசை கிளியே. ஒயிட்டி, ஹேண்ட் கிரைண்டர்ல அப்படி என்னத்தை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிற? இட்லிக்கு உளுந்து உடைச்சிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல வர வர ரொம்ப வன்முறை ஜாஸ்தியா போச்சு. உளுந்த உடைக்கிறேன்றான், தோசையை சுடுறேன்றான், கொத்து புரோட்டாங்கிறான். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இந்த ஊர்ல தான் இட்லி, பொங்கல், பூரி, வடை இதையே சாப்பிட்ட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப என்ன சொல்ல வந்த? சொல்ல வரல ஒயிட்டி, என்னுடைய இதயத்துல இருக்கிறத சிம்பாலிக்கா உன்கிட்ட காட்ட வந்தேன். அறிவு இருக்காயா உனக்கு? குச்சி எப்படி நீட்டுற? கண்ண கில குத்தினா என்ன ஆறுது? இல்ல ஒயிட்டி, இது டாப்ல ஒண்ணு இருந்துச்சு, அது எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, அதுல போட்டு அரைச்சது அதுக்கு வலிக்கும். உளுந்தையும் என் உள்ளத்தையும் ஒன்னா போட்டு அரைக்கிறாளே, எங்க போச்சு அந்த காதல் ரோஜா? யாரோ ஒருத்தன் சதி பண்றான். Who is the black sheep? என்னது நீ காலையில இருந்து தப்பு தப்பா நடக்குது? டாப்ல இருக்கிற மாதிரி இருக்குது, காணாம போயிருது. ஓப்பனா இருக்கிற மாதிரி இருக்குது, மூஞ்சி தெரியுது, டப்புன்னு க்ளோஸ் ஆகி போயிருது. ஒண்ணும் இல்லையே, எதுவுமே புரியலையே, டென்ஷனா இருக்குதே. நான் இங்க இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எல்லா பயலுக்கும் துளுருட்டு போயிருக்குமே. ஆமா, அவன் ஏன் இங்க வந்துட்டு போறான்? நீ ஒண்ணும் கவலைப்படாத, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இப்ப வந்துட்டு போறானே அந்த கேனப்பைய, அவன் டசு புசு கிஸ்ன்னு சொல்லி உன்னை மடக்க பாக்குறான். நீ அதுக்கெல்லாம் அசமடங்கிறாளா? படைய செய்ய பேரை சொல்லிக்கிட்டு ஒரு முக்கா கிழம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குதே, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு ராத்திரி அவன் பொண்டாட்டி அவன் கூட வாழ்ந்தாளா? கொல்லாம கொள்ளாம ஓடிட்டா. அப்புறம் இஷ்டம். அப்படியே நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டாலும் நீ 2ஆம் தரம். அது மூஞ்சாது அழுவுன பலாப்பழம். வாஸ்தவம். நொறுங்கி போன அப்பளம் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு வவ்வாலாட்டம் வாய வச்சுக்கிட்டு அலையிறானே அந்த எடுபடி, அவனையும் நம்பாத. இந்த மாதிரி நேரத்துல தான் மாப்பிள்ளைய மனசுல வச்சுக்கணும். புரியல? பொறுமை. நான் ஒன்னும் இவனுங்கள மாதிரி கிடையாது. நாக்குல சனி இருக்கிறவனை பார்த்துருக்கிறியா? இவன் தான் இது. என்னோட எஃபெக்டை நாளைக்கு பாரு. இன்னைக்கு பார்க்க முடியாதா? என்ன மாப்பிள்ள இது? ஏன் மலையில் நினைச்சு கிடக்குற? ஏந்திரு மாப்பிள்ள, ஏந்திரு. எல்லாருக்கும் ஊட்ட கட்டி கொடுத்துட்டு நீ ஏன் மாப்பிள்ள இப்படி கிடக்குற? இல்லடா, இன்னைக்கு பேர் மழை அன்னைக்கு பெஞ்சிருந்தா நம்ம ஊர் எரிஞ்சிருக்காதில்ல. சரி, போனது என்னாச்சு? அவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டான் மாப்பிள்ள. என்ன சொல்ற? அவன் சொல்ற எதையும் அவன் செய்ய மாட்டான். வசதியான வாழ்க்கை கிடைச்சதும் அவன் வாழ ஆரம்பிச்சிட்டான் மாப்பிள்ள. இனி அவளை நம்பி பிரயோஜனம் இல்லை. என்ன என்ன இது? வேண்டுதல்ப்பா. அப்படி என்ன வேண்டுதல்? முட்டில ரத்த வர அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு?
எதுக்குமா இதெல்லாம்? அத்தை திட்டாதீங்க, நான் தான் அவங்கள கூட்டி வந்தேன். எனக்கு பயமா இருக்குங்க. ஏன்? மணிமாறனும் மன்னாரும் நம்மள பிரிச்சிடுவாங்களோன்னு. பைத்தியம், நம்மளை பிரிக்க எந்த சக்தியாலையும் முடியாது. என்ன சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? அதை ஏப்பா கேட்குற? இலை போட்டால் தண்ணி ஊற்ற மாட்டேங்கிறாங்க, சோத்தை போட்டால் குழம்பு ஊற்ற மாட்டேங்கிறாங்க. முன்ன மாதிரி இல்லை. இதெல்லாம் ஐயாவுக்கு தெரியுமோ என்னமோ போ. ஓஹோ, அப்ப கவனிக்கிறவங்க சரியில்லை. இப்ப பாரு, நான் வந்துட்டேன்ல. ஏன் அழக ஒரு இலை எடுத்துருவா. இது இருக்கட்டும். பெலக்ஸ் தண்ணி கொடு. நீ சொன்ன மாதிரி மரியாதை ரொம்ப பிரமாதம். ஏதோ நல்ல சோறு தின்னுட்டு இருக்கேன், அதையும் கெடுத்துற போல இருக்கு. அவனை பார்த்தியா மேஸ்திரி, என்ன எவ்வளவு இலக்காரமா நினைக்கிறான்னு? இலையை தூக்கி மூஞ்சில வீசுறான், டம்ளர் நசி வச்சு தண்ணி ஊத்துறான். நான் எப்படி குடிக்கிறது? நாய் மாதிரி நக்கி நக்கி குடி. யார பார்த்து நாய்ங்கிற? உன்னை தாண்டா அனாத நாய. நாயின்னு வேணா சொல்லிக்க. இந்த அண்ணாவை சொல்றவள வச்சுக்காத. பெரிய ராஜ பரம்பரை இவரு. டேய், ஒருத்தன் செத்தா அழுகிறதுக்கு தூக்குறதுக்கு 4 பேர் வேணும். உனக்கு யாரா இருக்கிறா? ஏன் இல்ல? எனக்கு ஏன் இல்ல? எனக்கு என் பழைய கையா இருக்குது. ராசு படையாசியினுடைய நேரடி வளர்ப்பு மக இவரு. ஓட்டதை வலிச்சு தின்னுட்டு போடா நாய. இப்படி போடுற சோத்த நாய் கூட திங்காதியா. இனி நீங்க போடுற சோத்த திங்க வேண்டாம். இந்த செருப்பாலே அடியா. என்ன இந்த செருப்பாலே அடி, இந்த செருப்பாலே அடியா, செருப்பாலே அடி. இவர் பெரிய கவரிமான் பரம்பரை. போடா. எப்படி? கொஞ்சம் ஓவர் தான். என்னங்க கூப்பிடுறேன்ல, இங்க வாங்க. என்ன? கிட்ட வாங்க. சரி கொடு. நான் உன்னை அது கூப்பிடல, கிட்ட வாங்கண்ணா. என்ன மறைக்கிறீங்க? இது உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றதா? வரும்போது மறக்காம வாங்கிட்டு வாங்க, போங்க. ஐயா என்ன வேணுங்கய்யா? இது வேணும். பொம்மை எல்லாம் விற்கிறதுக்கு இல்லைங்கய்யா. அதில் மாட்டிருக்கல, அது சைஸ் என்னையா? பரவாயில்லையா, இருக்கிற எல்லா சைஸையும் அனுப்பிக்கிறேன். அம்மாவுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மற்றதை திருப்பி அனுப்பிச்சிருங்க. அந்த படம் எல்லாம் தெரியாமல் பேக் பண்ணுங்க. சரிங்க. ஐயா என்னங்கய்யா பண்டில் இவ்வளவு பெருசா இருக்குது? இதுவும் உனக்கு தேவையில்லை. அதை ஷேர் உட்காரு. சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். வேலு தொல்லை தாங்க முடியாம தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். தேங்க்ஸ்யா. டேய், அது பாலல் வேடா. இதுக்கு இவ்வளவு? எல்லாரும் கொடுக்கறதா. ஏறு உட்காரு. ஐயானா ஐயாவா? என்ன தாராள மனசு. நீங்க வாங்குற பால் எனக்கு ஒரு டவுட். அதை செஞ்சது எருவு பால்லையா பசும் பால்லையா? கழுத பால்ல. ஃபாரின்ல இதுக்கெல்லாம் மிஷின் கண்டுபிடிச்சான். இன்னும் தமிழ்நாட்டுல கையாலே ராஸ் எங்கடா? வெளியே வில்லேஜ்காரங்களோட பேசிங். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்குள்ள வர்றீங்க. சியோ. மம்மி, ஐயா இது வரைக்கும் எப்பவாவது உனக்கு அல்வா வாங்கி கொடுத்துருக்காரா? இல்லையே. நேத்து வந்த பொண்டாட்டிக்கு அல்வா பூன்னு அமர்க்கலப்படுத்துறாரு. அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன இருக்கட்டும், பெத்த தாய் உன்னை ஆஃப் பண்ணிட்டாரு. என் மனசு கேட்கல, அதனாலதான் உனக்கு பால் அல்வா வாங்கி வந்திருக்கேன். சாப்பிடு, ஜாலியாரு, என்ஜாய். see you. தூக்கி வைங்கடா. ஹாய் அங்கிள், யூ வாண்ட் அல்வா? வேண்டாம். பால் அல்வா? அப்ப கொடு. ஹாய் உழைப்பாளி, கேட்ச் இட். ஹாய் தொழிலாளி, கேட்ச் இட். உங்களுக்கெல்லாம் உதவி செய்யறவன் தான் மனிதன். கோல்டான கைகள் புண்ணாகலாம். வைட்டி யூஸ்லெஸ் பாத்திரம். டோன்ட் டாக். இதெல்லாம் நீ பாக்குற ஒர்க்கா? உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? இதோ பார், உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அல்வா, மில்க் அல்வா. நான் வாங்கிக்க. மற்றவங்களுக்கு 1 பாக்கெட், ஆனா உனக்கு 2 பாக்கெட். வாங்கி பார், பிரிச்சு பார், அப்புறம் பாரு பத்தலைன்னு சொல்லுவேன். வாங்கிக்கோ. See you miss. இந்த கிஸ். L for lion. M for மில்க் அல்வா. என்ன ஆண்டி, பெரிய பெரிய IAS IPS ஆபீசர்களை எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கீங்க போல தெரியுது. இதை பாத்தீங்களா, மில்க் அல்வா. ஐயா தான் வாங்கி கொடுத்து வீட்டில் கொண்டாந்து வைக்க சொன்னாரு. நான் எடுத்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்களும் யாருக்கு வேணாலும் கொடுங்க, எவ்வளவு வேணாலும் கொடுங்க. நீங்களும் எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க. மிச்சம் மீதி ஏதாவது இருந்ததுன்னா ஐயாவுக்கு கொடுங்க. May I go?
கோ. அப்படியே என்னுடைய பங்கையும் கொடுத்துட்டீங்கன்னா போயிருவேன். தேங்க்யூ. இன்னைக்கு படிச்சது போதும், வீட்டுக்கு போய் ஹல்வா சாப்பிடுங்க. என்ன? சரி டீச்சர். நாளைக்கு மறக்காம வந்துருங்க. போயிட்டு வாங்க. அல்வா அல்வா டொண்டொண்டொண்டொண்டொண்டொங் மில்க் அல்வா. ஹாய் மம்மி. என்ன முறைக்கிற? மேனஸ் தெரியாது? அல்வா தின்னியே, ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? போடா துப்பு கெட்ட பயல. அல்வாவையும் தின்று விட்டு அடித்து விட்டா போகிறாய். போ மம்மி போ. நன்றி கெட்ட உலகமடா கோபரா, நன்றி கெட்ட உலகம். அங்கிள், வயசாயிட்டாயில எல்லாருக்கும் புத்தி தடுமாறி போயிடுது. யாருமே உங்களை மாதிரி ஸ்டெடியா இருக்கிறது இல்ல. பாருங்களேன், அல்வா வாங்கி கொடுத்ததுக்கு மம்மி என்ன அடிச்சுட்டு போகுது. மம்மி அடிச்சது தப்புதான். நான் தானே ஒன்னு அடிக்கிறேன். வாங்கிக்க. யோ, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மரியாதை கெட்டுடும். இன்னொரு தடவை இப்படி பண்ண ஐயா கிட்டே சொல்லிடுவேன். 10மா 10 வேற கேக்குறேன். வாங்கி கொடுத்ததே ஐயா தானே. வாங்கிட்டு வர சொன்னியே, சைஸ் என்னன்னு சொன்னியா? அங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. இங்க மானமே போச்சு. நாகராஜ் கிட்ட ஏங்க இதெல்லாம் கொடுத்தமிச்சிங்க? அதுகிட்ட கொடுத்தமிச்சதுக்கு என் பொண்டாட்டி தான் கேட்டான்னு ஊர் பூரா போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்கலாம். என்னாச்சு? பின்ன என்னங்க, இது பால் அல்வான்னு அத்தையில இருந்து ஒருத்தரை விடாம எல்லாருக்கும் கொடுத்துருச்சு நாகராஜ். பத்தாதுக்கு நானும் அதை பேச்சு கேட்டுக்கிட்டு டியூஷன் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் கொடுத்து அமிச்சிட்டேன். இந்நேரம் அவங்க பிரிச்சிருப்பாங்க. ஐயோ, கொண்டா நீங்க வைக்கத்தானே சொன்னேன். அவனை ஆடி வெள்ளிங்கிறது கேள்விப்பட்டிருக்கிறேன். அடி வெள்ளிங்கிறது இதுதானா? ஏன்னா வர்றவன் போறவன்லாம் அடிக்கிறான். ஒருவேளை அல்வா டேஸ்ட் சரியில்லையோ? ஓகே, நாமளே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உங்க சார் அன்னிட்டு இருக்குது என்னோடது. ஐயா ஐயா, ஏன் இப்ப என்ன அடிச்சீங்க? ஐயா, எல்லாரும் அடிக்கிற மாதிரி நீங்களும் அடிக்கிறீங்களா? ஏன் அடிச்சீங்க சொல்லுங்க ஐயா. நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிருக்க? எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக தான் அல்வா வாங்குனீங்க. அதை நீங்க கொடுத்தானே நான் கொடுத்தானே, நானே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். ஐயா ஐயா அதை கொடுங்க ஐயா. ஐயா அது என் பங்கையா. ஐயா அதை கொடுங்க ஐயா. இது அல்வா இல்ல. அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு? அல்வா இல்லையா? மத்தவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா அடிச்சா நீங்க டபுள் ஸ்ட்ராங்கா அடிக்கிறீங்க. அப்படி என்ன தாண்டா உள்ள வச்சு பேக் பண்ணீங்க? ஏய், அது எடு. அதுல சோச்சோ. கத்திரிக்காய் எடு. சீக்கிரம். சாப்பிட வர சொல்லி ஊர்ல எல்லாருக்கும் சொல்லியாச்சா? 12 மணிக்கெல்லாம் கரெக்டா வந்துருவாங்க. குழந்தைங்க பசிதாங்க. அது வேன் வந்திருக்க பாத்தீங்களா? பார்த்த மாப்பிள, அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாக்கு போக்கு சொல்லாதீங்க, சீக்கிரமா ரெடி பண்ணி அனுப்புங்க.